ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோங்குரா தொக்கு செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு 6 வரமிளகா, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கு. கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வரமிளகா, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கணும். வரமிளகாயை தனியாக வறுத்தோம்னா நெடி அடிக்கும். அதனால் வேறு ஏதாவது ஒரு வறுக்கிற பொருளோடு சேர்த்து வறுத்தா உங்களுக்கு நெடி அடிக்காது. அதனால் உளுந்தம்பருப்போடு சேர்த்து போட்டிருக்கு. வரமிளகா வறுபட்டோடனே அதை தனியாக எடுத்துக்கலாம். இந்த கீரை இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இப்போ வரமிளகா நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துக்கலாம். வறுபட்டோன்னு வரமிளகாயை எடுத்துகிட்டு இப்போ புளியை சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். புளியை வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லா ஈஸியாக அரைப்படும். உளுந்தம்பருப்பு வறுபட்டுருச்சு, புளி லேசாக வதங்கிடுச்சு. அது போதுமானது. எடுத்து வச்சுட்டு கீரையை வதக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் இந்த கோங்குரா கீரையை போட்டு நல்லா பரட்டி கொடுத்து வதக்கணும். தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கி சின்னதாக சுண்டிடும். சுருங்கி போய் அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். எல்லா பக்கமும் கீரையெல்லாம் ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஆற வைக்கணும். கோங்குரா தொக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் விற்கும். அதே தான் இது. நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப செலவு கம்மியாகும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் எல்லா பொருளையும் சேர்த்து மிளகா, உப்பு, உளுந்தம்பருப்பு, புளி, இந்த வதங்கின கீரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். தண்ணி இன்னி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு தாளிக்கணும். கடுகு போட்டு பொரிஞ்சோடனே இந்த கீரை அரைச்சதை மறுபடியும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா சுருளை வதக்கணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. புல்லும் பொரிஞ்சோடனே இந்த கீரையை வலிச்சு போட்டு சுருளை வதக்கணும்.
இப்போ கீரை அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அரைக்கும் பொழுதும் வதக்கும் பொழுதும் வேக வைக்கும் பொழுதும் எப்போவுமே இந்த தொக்குக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் நல்லா சுருள வதக்கினோம்னா தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியான அளவில் இருந்தால் இந்த கீரை கெட்டு போகாது. ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. அதுக்கு தான் நல்லா வதக்கிக்கணும். இந்த கீரையை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.